ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமுக்கு அதாவது தன்னோட அப்பா வந்து எஸ்எஸ்கே, தன்னோட அம்மா வந்து ரேவதி அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சலியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அஞ்சலி வந்து பிளான் போட்டு எப்படியாச்சும் கார்த்திக் தன்னோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானுக்கு மேலே பிளானாக போட்டு பண்ணால், இதை பார்த்தீங்கன்னா இலக்கியா பிளான் போட்டு அவங்க தம்பியை வச்சு காரியத்தை சாதிச்சிட்டாங்க. அதனால் வந்து அஞ்சலினால் இப்போ கார்த்திகை கொஞ்சம் கூடயே அதாவது தொட முடியல. இருந்தாலும் அடுத்தடுத்து அவளுக்கு பணம் வந்து பெருசாக தெரியுது. அதனால் வந்து அடுத்தடுத்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து நீ கார்த்திகை எப்படியாச்சும் வந்து கைக்குள்ளே போட்டுக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன தான் அஞ்சலி வந்து கார்த்திக்கிட்ட கெஞ்சினாலும் நடித்தாலும் கண்டிப்பாக கார்த்திக் வந்து அஞ்சலியை ஏற்றுக்க போகிறதில்ல. அதனால் வந்து இப்போதைக்கு கார்த்திக் வந்து பிரியா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியா வந்து அதாவது கார்த்திகை பற்றியும் அஞ்சலியை பற்றின விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் கார்த்திக் வந்து பிரியாவை லவ் பண்ணுற விஷயத்த பிரியா கிட்ட சொல்லும்போது பயங்கரமான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து அதாவது இது அஞ்சலிக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை உருவெடுக்கும். இலக்கியா கௌதம் நினைக்கிற விஷயம் அதாவது அஞ்சலி திருந்துவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்காது. இருந்தாலும் அதாவது அஞ்சலி வந்து மீண்டும் மீண்டும் கார்த்திக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாள். எப்படியாச்சும் அடக்கி வைக்கணும் அப்படின்னா அது வந்து இலக்கியா கௌதம் பிளான் போட்டு அதாவது அஞ்சலியை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டால் தான். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே அவங்க அப்பாவை வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். இதை வந்து ஆதாரத்தோடு நிரூபித்து அஞ்சலிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போவான். கார்த்திகோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இலக்கியா கௌதமும் நல்லா இருப்பாங்க. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது ரேவதி அம்மாவே சொல்லிட்டாங்க தன்னோட கணவர் வந்து எஸ்எஸ்கே தான், கௌதமோட அப்பா வந்து எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற விஷயத்த இலக்கியாட்ட சொன்ன உடனே ரொம்ப வந்து இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இலக்கியா. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே இப்போ இந்த விஷயம் வந்து எப்போ கௌதமுக்கு தெரிய போகுது, தன்னோட அம்மா ரேவதிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே தன்னோட அப்பாவும் வந்து எஸ்எஸ்கே தான் அப்படிங்கிற விஷயமும் வந்து தெரிய போகுது. இதில் சுவாரஸ்யங்கள் சூப்பராக வந்து இலக்கிய சீரியலில் கொண்டு போக போகிறாங்க. அடுத்தடுத்து செம்ம ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இப்போதைக்கு வந்து இலக்கியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது அடுத்து வந்து கௌதமுக்கும் தெரிய வரும். அப்போது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து கௌதமுக்கு வந்து இவ்வளோ நாள் மறைச்சிட்டிங்களே, தன்னோட அம்மா வந்து ரேவதி தானா அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்ச உடனே அதாவது அப்போ தான் கௌதம் மனநிலை வந்து மாறும். ஏன்னா தன்னோட அம்மாவை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து நடக்கலாட்டியும் போக போக சுவாரஸ்யங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. இனி வர எபிசோடில் வந்து சூப்பராக போக போகுது. அதே மாதிரி கார்த்திக் பிரியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இதுலேயும் அஞ்சலி வந்து எப்படியாச்சும் நிப்பாட்ட நினைப்பான். இதில் வந்து அஞ்சலிக்கு மறுபடியும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழாமல் பிரியா கூட வந்து கார்த்திக் கல்யாணம் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.